வணக்கம் நண்பர்களே. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் திருச்சிராப்பள்ளியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி பர்சனல் ஆன் ஃபிக்ஸட் டெனூர் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்ஜினியர் குவாலிட்டி அண்ட் சூப்பர்வைசர் குவாலிட்டி அப்படிங்கிற 2 பதவிக்கு திருச்சியில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்ஜினியர் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்டிஏ கிரேட் 2 கேட்டகரியில் 10 காலி பணியிடங்களும், எஃப்டிஏ கிரேடு 3 சூப்பர்வைசர் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 10 காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. இன்ஜினியர் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் குவாலிட்டி கண்ட்ரோலில் குவாலிட்டி அஷூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇ படித்தவர்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம். ஸோ பிஇ படித்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் படித்தவர்கள், ப்ரொடக்ஷன் படித்தவர்கள், மெட்டலர்ஜி படித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். 2 வருடம் வந்து குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர் டிப்ளமோ படித்தவர்கள் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பம் செய்யலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பிரிவில் இருந்து விண்ணப்பம் செய்யலாம் அப்படிங்கிற தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் 1/5/2025 அன்று 22 வருடம் முதல் 35 வருடத்துக்குள் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில் இந்த நோட்டிஃபிகேஷன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் இன்ஜினியரிங் குவாலிட்டி லெவலில் பார்த்தீங்கன்னா 84,000 சேலரி அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. இயர்லி 4,000 இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர் கேட்டகரியில் 45,000 பர் மந்த் சொல்லியிருக்காங்க. 3,000 பர் இயர்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸோட டீட்டெயில்ஸ், ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்ட தகவல் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. எப்படி விண்ணப்பம் செய்கிறதுனா ஆஃப்லைனில் தான் விண்ணப்பம் செய்யணும், அதை பற்றி தகவலும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற விவரங்கள், வெப்சைட்டோட விவரங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இந்த விண்ணப்பம் செய்கிறதுக்கு அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய டேட் அப்படிங்கிறது 11/6/2025 எந்த முகவரிக்கு அனுப்புங்கிற விவரங்களும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கு பயன்படும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு தவறாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.